நாகராஜ், பாஜக என்டிஏ கூட்டணி நிதிஷ் கூட்டணி வெற்றி பெற்றதற்கான ஸ்ட்ராட்டஜியாக திரு ஆர்கே குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தார். தேர்தல் ஆணையத்திட்ட முறையிட்டாங்க, தேர்தல் ஆணையமும் கன்சிடர் பண்ணல, சுப்ரீம் கோர்ட் போனாங்க, சுப்ரீம் கோர்ட்டும் எஸ்ஐஆர் பத்தி எந்த விதமான உறுதியான உத்தரவும் பிறப்பிக்கல. எலெக்ஷன் அறிவிப்பதற்கு 6 நாட்களுக்கு முன்பாக 10,000 ரூபாய் மகளிருக்கான உரிமை தொகையாக அறிவிச்சு அதையும் கொடுக்கறாங்க. அது மகளிருடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருப்பதன் மூலமாக அதை புரிந்து கொள்ள முடிகிறது. இதுதான் என்டிஏ ஜெயிச்சதற்கான ஸ்ட்ராட்டஜிஸ்ன்றாரு. அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் டைம் கொடுங்க, 3 பேருக்கும் பதில் சொல்லிடுறேன். ஒரு 6-7 மாதத்துக்கு முன்பாக மோடிஜி அவர்கள் சொன்னார்கள், காங்கிரசும் ஜெயிக்கலாம், பாஜகவை விட நன்றாக வேலை செய்தார், உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொண்டால் காங்கிரசும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு காங்கிரஸ் குறித்து கூட மோடிஜி அவர்கள் சொன்னாங்க. இன்னைக்கு சாதிய மதவாத கூட்டணிக்கு மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்கிறது பீகார் தேர்தல். நீங்க இஸ்லாமில் அதிகம் வாழ்கின்ற சீமாஞ்சல் பகுதியில இன்னைக்கு என்டிஏ கூட்டணி ஜெயித்திருக்கிறது, நல்ல வாக்குகளை பெற்றிருக்கிறது. மிக பெரிய தோல்வியை நம்முடைய மகா கட்பந்தன் கூட்டணி சந்தித்துக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்றால், வளர்ச்சி பற்றிய சிந்தனை, நாட்டினுடைய வளர்ச்சி குறித்த எண்ணங்கள், மக்களுடைய வளர்ச்சி குறித்த எண்ணங்களை பற்றி பேசாமல் தொடர்ந்து பிரிவினைவாத அரசியலை மட்டுமே பேசிக் கொண்டிருந்தது. பொய்யர்கள் புலம்பல் ஓய்வதில்லைங்கிறது இந்த தேர்தலில் நம்ம நன்றாக கவனிக்கவும் முடிகிறது. ஹரியானாவில் தேர்தலில் தோத்தவங்க பீகார் தேர்தல் நடந்த அன்னைக்கு அந்த நிலைமையை புரிந்து கொண்டு ஹரியானா தேர்தலில் ஓட் சோரி அப்படிங்கிறார். அந்த சமயத்துல எந்த வழக்கும் இல்ல, எந்த மாவட்ட ஆட்சியர் மீதும் வழக்கு இல்லை அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிந்த விஷயம். ஆதார் கார்டை வேண்டாம், ஆதார் கார்டை இணைக்க வேண்டாம்னு சொன்னவங்க இப்ப ஆதார் கார்டை இணைக்கணும்னு கேட்கிறாங்க. அதனாலதான் நாங்க சொன்னோம், ஒரே நாடு ஒரே தேர்தல். 2 இடத்துல ஓட்டு போடுறாரு அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துட்டா அந்த பிரச்சனை இருக்காது. இதெல்லாம் தான் அப்டேட் பண்றதுக்கான முயற்சி நாங்க மேற்கொள்றோம். இன்னும் சொல்ல போனா, இன்னும் இதை விட மோசமா சொல்ல போனா, இந்த நாட்டின் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை முடக்கி வைத்ததை மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தி என்னெல்லாம் பேசினார் இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறதையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க ஹிண்டன்பர்க்ல ஆரம்பிச்சு, பெகாசஸ்ல ஆரம்பிச்சு, பல்வேறு விஷயங்கள், அதானி அம்பானி விஷயத்துல ஆரம்பிச்சு அத்தனை விஷயங்களையும் இவர் பேசிய விஷயங்கள் எல்லாமே பொய் பரப்புரை. உண்மை வெளியிட வருகின்ற பொழுது ஓடி ஒளிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிறதையும் மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய இந்த தோல்வி காரணம். அது மட்டும் இல்லை, இவங்க கூட்டணியிலே ஒற்றுமை இல்லை. ஏன்னா தேசத்தின் நலன் இருந்தா ஒற்றுமை இருக்கும், குடும்ப நலன் இருந்தா எப்படி ஒற்றுமை இருக்கும்? அது மிக தெளிவாக பீகார் தேர்தலில் தெரியுது. நான் வந்து நண்பர்களை கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க, மகா கட்பதன் கூட்டணியில பல இடங்கள்ல பல வேட்பாளர்கள் ஒரே தொகுதியில் போட்டிட்டு இருக்காங்க மகா கட்பந்தன் கூட்டணியில் இருந்து. அது கணக்கு சொல்ல முடியுங்களா? பட் ஆனா இந்த என்டிஏ கூட்டணியில ஒரு நல்ல புரிந்துணர்வு இருக்கிறதுங்க, ஒரு நல்ல பரிமாற்றம் இருக்கிறது, பரிவர்த்தனை இருக்கிறது. இந்த தொகுதியில் நீங்க ஜெயிச்சல நாங்க நிக்கிறோம், நாங்க ஜெயிச்சல நீங்க நிக்கிறோங்கிற அந்த பரிவர்த்தனை, விட்டு கொடுக்கிற அந்த மனப்பக்குவம். ஏன் நிதிஷ்குமார் அவர்கள் கை சொல்லுது சொன்னார்கள் உங்களை விட்டு போக மாட்டேன்னு? நிதிஷ்குமார் என்ன நினைச்சாரோ அதை என்டிஏ கூட்டணியில அவரால் செய்ய முடிந்தது. நீங்க, நான் ஒரு 5 வருடம் முன்பு பீகார் போயிருந்தேன். பீகாரில் எங்க நின்று பார்த்தாலும் கண்ணுக்கு தெரிவதெல்லாம் குடிசை குடிசையா மண்குட்டுகள் மட்டும்தான் தெரியும். அந்த கிராமத்துக்கு போனீங்கன்னா கிராமத்து மக்கள் வாழ்கின்ற வீடு, அந்த ஒரு அறையும் மாடு வாழ்ற அறைக்கும் வித்தியாசம் இருக்காரு. அப்படித்தான் லாலு பிரசாத் யாதவ் கையில லாந்தரை தூக்கிட்டு போய் இந்த மக்களை வச்சு பழக்கி இருந்தாரு. கடந்த 20 ஆண்டு காலமாக மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அந்த அரசு. வந்த நிதிஷ்குமார் அவர்கள் போன முறை ஜெயிச்சாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க. தோத்துட்டு எஸ்ஐஆர் வரல, ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதே அரசு எஸ்ஐஆரை கொண்டு வந்து மேம்படுத்தி இருக்கிறது. 65 லட்சம் வாக்காளரை நீக்கி இருக்கிறது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், திரும்ப எஸ்ஐஆர் சொல்றீங்களா? இப்ப தேஜஸ்வி யாதவ் வந்து பின்னடைவை சந்திச்சிருக்கிறார். மிகப்பெரிய கட்சி பீகார்ல, அவங்களுக்கு அவங்க வாக்கு நீக்கப்பட்டிருந்தா அவங்க அனுபவிச்சிருப்பாங்களா? தேஜஸ்வி யாதவ் விட்டுருப்பாரா? தான் தோக்குறான்னு தெரிஞ்சா அந்த வாக்கு நீக்கிறது அனுபவிச்சிருப்பாரா? இது ராகுல் காந்தியுடைய புலம்பல்கள். இப்ப முன்னிலையில் இருக்காரு கருணாநிதி அவர்கள் 2011 நினைக்கிறேன். தேஜஸ்வி இப்ப முன்னிலையில் இருக்காரு. அவர் சொன்ன காரணம் எலெக்ஷன். இப்ப முன்னிலையில் இருக்காரு தேஜஸ்வி. பின்னடைவு போற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அவருடைய தொகுதியில வாக்கு நீக்கப்பட்டிருந்தா அவர் விட்டுருப்பாரான்னு கேக்குறேன். எவ்வளவு ஒரு பெரிய கட்சி, எவ்வளவு ஆளுமை வாய்ந்த ஒரு சமுதாய அமைப்பு, அவங்க விட்டுருவாங்களா?
இதெல்லாம் தோல்விக்காக பொய் பிரச்சாரம். இது ராகுல் காந்தி சொன்னாரு. ராகுல் காந்தி கிட்ட தெளிவாக எலெக்ஷன் கமிஷன் கேட்டாங்க, அஃபிடவிட் ஃபைல் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. நீங்க கொடுக்கறத ஆதாரமா கொடுங்கன்னு கேட்டாங்க. தெரியும் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா ஏற்கனவே பல பொய்களை பேசி பதவி போகிற அளவுக்கு நிலைமை உருவாகி இருக்கிறது. அதனாலதான் அவர் செய்யல. இல்ல நான் சொன்ன தகவல்கள் மூலம், நான் சொன்ன தகவல்கள் தவறான தகவல்கள் அப்படின்னு நீதிமன்றமோ தேர்தல் ஆணையமோ கருதினால் என் மீது நடவடிக்கை எடுக்கலாங்கிறதையும் ராகுல் காந்தி சொன்னாரே. சார் அஃபிடவிட் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நீங்க ஆதாரத்தோட கொடுக்கணும்னு கேட்கறாங்க, கொடுக்கலங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? திரும்ப திரும்ப எலெக்ஷன் கமிஷன் கேட்கறது. எலெக்ஷன் கமிஷன் வாய் வார்த்தையிலயோ உங்க பிரஸ் மீடியா வச்சு நடவடிக்கை எடுக்க முடியாது. இண்டிபெண்டன்ட் பாடி. நீங்க அந்த ஆதாரமா கொடுங்கன்னு தான் கேக்குது. இங்க கருணாநிதி அவர்கள் 2011 தோல்வி அடைஞ்சப்ப சொன்ன காரணம் எலக்ட்ரல் ஓட்டிங் மிஷின் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லல. ஏன்னா ஜெயிச்சுட்டு வராங்க, தொடர்ந்து ஜெயிச்சு வராங்க. ஆனா இப்போ எஸ்ஐஆர் பத்தி சொல்றாங்க. நான் இப்பவும் கேட்கிறேன், தமிழ்நாட்டுல தான் அதிகமான BLA 2க்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு 12-13 கட்சிகள். ஒரு BLO உள்ள போனாங்கன்னா கூட போகக்கூடிய BLAக்களுடைய எண்ணிக்கை மட்டும் 12 பேருங்க. தமிழ்நாட்டுல ஓட்டு ரொம்ப காஸ்ட்லி. யாரும் விட்டு தர மாட்டாங்க. வெள்ளி கொலுசுல இருந்து 5000, 10,000 பணம், பாட்டில், பிரியாணி எல்லாம் விட்டுருவாங்களா ஓட்ட? ஏன் இந்த புலம்பல்? சார் இதெல்லாம் தடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் ஏங்க ஐயா தடுக்கவே மாட்டேக்கு? ஐயா இந்த பணம், மது, பிரியாணி இதெல்லாம் தடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் ஏங்க ஐயா தடுக்கவே மாட்டேக்கு? சொல்றேங்க ஐயா, பதில் சொல்றேங்க ஐயா. ஐயா மாவட்ட ஆட்சியர் இருக்காரு இல்லைங்களா, அவரு தான் தேர்தல் பொறுப்பாளர். 30 நாள்ல தேர்தல் முடிஞ்சுட்டா மீண்டும் மாவட்ட ஆட்சியர். இப்ப BLO வராது இல்லைங்களா, தமிழ்நாடு அரசுடைய அரசு பணியிலிருந்து வந்திருக்காரு. 30 நாள் முடிஞ்சதுன்னா மீண்டும் அவர் தமிழ்நாட்டினுடைய அரசு பணியாளர். அவர் தமிழ்நாட்டில் இருக்கணுமா இல்ல வேற எங்காவது மாவட்டங்களுக்கு தண்ணீர காட்டுக்கு போகணுமா? இந்த பயம் தமிழ்நாடு அரசிடம் இருக்கிறதா இல்லையா? இப்ப சொல்றேன், BLOக்கள் வந்தவங்க எல்லாரும் திமுக மிரட்டி கொண்டிருக்கிறது. நான் இப்ப சொல்றேன், நான் நேரடியா போய் களத்தை பார்த்திருக்கேன். 10 ஓட்டுகள் இருந்துச்சுன்னா அந்த ஃபார்மை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த ஓட்டை நீக்காதீங்க, இவங்க குடிவேறிந்து போனாலும் கூட அந்த ஓட்டு திமுகவுக்கான ஓட்டு, திரும்பி ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி அந்த பஞ்சாயத்தில் இருக்கிற திமுக பிரமுகர் நீக்க அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. இதுதான் முதல்வர்கிட்ட கேட்டுக்கிறோம். ஐயா அது இந்த எஸ்ஐஆர்ல சாத்தியம் இல்லீங்களா? நம்முடைய எஸ்ஐஆர் முடிச்சா ஐயா இந்த எஸ்ஐஆர்ல அப்படி வாக்குகளை நீக்காம இருக்க முடியாதுங்க ஐயா. இல்ல இந்த எஸ்ஐஆர்ல அப்படி சாத்தியமே இல்லீங்களா சொல்றதுதான் தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் செய்யறாங்க. நீக்கணுங்கிறதா எலெக்ஷன் கமிஷன் தெளிவா இருக்கிறாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனாலும் வெளியூருக்குள்ள வர வச்சு அந்த ஃபார்மை ஃபில் பண்ண தர சொல்லி வலியுறுத்துகிறது திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் மட்டும்தான். நான் தெளிவோட சொல்றேன், ஆதாரத்தோட சொல்றேன். அதனால இது எஸ்ஐஆர் கட்சி பிரதிநிதிகள் இல்ல, விளக்கம் கொடுப்பதற்கு இல்ல டெக்னிக்கலா சாத்தியம் இல்ல, டெக்னிக்கலா அது சாத்தியம் இல்ல. ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு தான் இருக்கும். ராதாகிருஷ்ணன் இருந்து எல்லாரும் திமுக சார்பா தான் பேசிட்டு இருக்காங்க. இல்ல சொல்றேன், நான் விளக்கங்களை சொல்றேன். இல்ல அவரும் இல்ல, எதிராகவும் பேசுறாங்க. இல்ல அவரும் RK ராதாகிருஷ்ணனும் இப்ப இல்ல, அமர்வுல இல்ல. இல்ல நீங்க நேரடியா போய் அவர் பேசி முடிச்சிருக்காரு. நேரடியா போய் களத்துல பார்த்ததா அவர் சொல்றாரு. நேரடியா போய் களத்துல பார்த்தாங்கன்னு சொல்றாரு. சரி, அவங்க இத கவனிச்சிருந்தாங்கன்னா அவங்க விளக்கம் கொடுக்கட்டும். இப்ப இதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, நிதிஷ் தான் முதல்வர் அப்படின்ற முடிவுக்கு வந்துருமா பாஜக? இல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி தேர்வாகி அப்படின்னு அந்த நடைமுறைக்கு தான் போவாங்களா? சார் பீகாரோட முதல்வரா ஐயா நிதிஷை வைக்க வேண்டாம் அப்படின்னு பாஜக நினைச்சாங்கன்னா அவர் டெல்லிக்கு துணை பிரதமர் மாதிரி ஏதாவது ஒரு பதவி கொடுத்து எலவேட் பண்ணி தான் கூட்டிட்டு போக முடியும். ஏன்னா அவருக்கு நீங்க இங்க இருக்கக்கூடிய இந்த 80 MLAக்களை மட்டும் பார்க்காது, 12 MPக்கள் அவருக்கு இருக்காங்க. அந்த எஸ்கலேஷனும் நடக்கணும். ஆமா சார், அந்த 12 MPக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய NDA அரசுக்கு மத்தியில பெரிய அளவுல ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமான போர்ட்போலியோஸ்லாம் இன்னைக்கு ஐயா நிதிஷ் கிட்ட இருக்கு. ரெண்டாவது அவர் தான் ஏற்றுக்கொண்ட இடத்தோட ரொம்ப நல்லபடியா நட்பை பேணக்கூடியவர் தான், அதுல எந்த இதுவுமே இல்லை. அதனால இவங்க ஒருவேளை பீகார்ல இதுவரைக்கும் ஒரு பாரதிய ஜனதா முதலமைச்சர் வரலங்கிற ஏக்கம் பாரதிய ஜனதாக்கு இருக்கு. இந்த முறை அது சாத்தியமாகுமா? அப்படி சாத்தியப்படணும் அப்படின்னா ஐயா நிதிஷை அவங்க துணை பிரதமர் மாதிரி பெரிய பொறுப்புகளுக்கு தான் கொண்டு போகணும். ஏன்னா இந்த துணை ஜனாதிபதியை இப்ப ராஜினாமா பண்ண சொல்லி தமிழகத்தை சேர்ந்த ஐயாவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல, அப்பவே பாத்தீங்கன்னா தேசிய ஊடகங்கள்ல ஐயா நிதிஷோட பேர் அடிபட்டது. அவருக்கு ஒரு துணை ஜனாதிபதியா அவரை மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. இப்ப இந்த தேர்தல் பாஜகவுக்கு அதிக இடத்துல எண்ணிக்கையில வந்திருக்கு. இந்த சூழ்நிலையில அவங்க சரி நம்ம போலாம், பீகார்ல ஒரு
ஒரு பாஜக முதல்வரை போடலாம் அப்படின்னு நினைச்சா நிச்சயமா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னன்னா பாரதிய ஜனதா வந்து பெரும்பாலும் கூட்டணி கட்சிகளோட ரொம்ப நல்லா தான் இருக்காங்க. அவங்க யாரு கூட அவங்க இப்போ ஐயா மோடி ஐயா அமித்ஷா வந்து தலைமை பொறுப்புக்கு பாரதிய ஜனதாவுக்கு வந்த பிறகு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க கட்சிக்குள்ள பலரை வந்து அவங்க இது பண்ணிருக்காங்க. இப்ப பீகாரே எடுத்துக்கங்க, ரவிசங்கர் பிரசாத்னு ஒரு பெரிய தலைவர் இருந்தார். ஐயா இப்ப இந்த தேர்தலில் இல்ல, அவங்க அமைச்சரா இருந்தாங்க. இப்ப அமைச்சரா கூட இல்ல, அவங்க வெறும் எம்பியா இருக்காங்க. பிரதாப் சிங் ரூடின்னு ஒரு தலைவர் இருந்தாரு அவரு. அப்புறம் சுசில் மோடின்னு ஒரு தலைவர் இருந்தாரு, அவர் துணை முதல்வராக இருந்தே இறந்து போயிட்டாரு. அப்ப என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சிகளோட இருக்கட்டும் இல்ல பிராந்திய கட்சிகளா இருக்கட்டும், எந்த பிராந்திய கட்சி ஆனாலும் இருக்கட்டும், அவங்க ரொம்ப நல்ல இணக்கமா தான் இருக்காங்க. ஆனா அவங்க கட்சிக்குள்ள எடுக்கிற நடவடிக்கை இருக்குல்ல, குறிப்பா பாருங்க மத்திய பிரதேசத்துல ஐயா சௌகான் எத்தனையோ முறை முதலமைச்சரா இருந்தார். இதே போல 20 ஆண்டு காலம் மத்திய பிரதேசத்துல இருந்தார். ஆனா தேர்தல் வந்து ஜெயிச்ச பிறகு ஐயா சௌகானை மாத்திட்டு ஐயா மோகன் யாதவ வந்து அங்க முதல்வர் ஆக்குனாங்க. வசுந்தரா ராஜே ராஜஸ்தான்ல. அதே மாதிரி இதுல பாருங்க, நம்ம உத்தரகாண்ட்ல வந்து முதல்வராக இருந்தவர் தோத்து போயிட்டார் எம்எல்ஏ எலெக்ஷன்ல. ஆனா அவரை திரும்பவும் முதல்வராக்கி திரும்ப வந்து அவரை எம்எல்ஏ ஆக்குனாங்க. ஆக என்னன்னா பாரதிய ஜனதாவுக்கு உள்ள இவங்க எடுக்கிற நடவடிக்கைகள் ரொம்ப கடுமையானதா இருக்கு. இப்போ நிதின் கட்கரி ஐயா தான் வந்து மகாராஷ்டிரால முதல்வரா வருவார்னு நினைச்சாங்க. அந்த நேரத்தில் அவங்க வந்து பட்னவிஸ் ஐயாவை கொண்டு வந்தாங்க. அவங்க உட்கட்சிக்குள்ள பண்ணக்கூடிய பல விஷயங்கள் தான் கவனிக்கப்பட வேண்டிய. ஆர்எஸ்எஸ் பிஜேபி ரிஃப்ட் அது சார்ந்ததா இருக்கு. இல்ல, அவங்க உட்கட்சிக்குள்ள நிறைய மாற்றங்களை பண்றாங்க. ஐயா பிரகாஷ் ஜாவடேகர் இப்ப எங்க இருக்காங்க? பெரிய பொறுப்புகள்ல எதுவும் இல்ல. அதே மாதிரி கூட்டணி கட்சிகள்கிட்ட இணக்கமா இருக்காங்க சார், ரொம்ப இணக்கமா இருக்காங்க. கூட்டணி கட்சிகள் மட்டும் இல்ல, அவங்களை எதிர்க்கிற பிராந்திய கட்சிகள்கிட்டயுமே அவங்க நல்லா தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு எல்லாம் யாரோடையும் பெருசா இல்ல. என்னன்னா பொசிஷன் பண்ணிட்டாரா யார்? நிதிஷ்குமார் மீண்டும் பீகார் அரசியல் 12 எம்பி இருக்குல்ல, நீங்க அதை விட முடியாதுல்ல. 12 எம்பி இருக்கு. இல்லன்னா உங்களுக்கு இன்னைக்கு இவங்க கிட்டயும் போதுமான அளவுக்கு சீட் இருக்குல்ல. அவர் தன்னோட பழைய நண்பருக்கு ஒரு போன் பண்ணுவாரு இல்லைங்களா? அதனால அது இருக்கு. அதனால நிதிஷ வந்து அவங்க வந்து அப்படி ஜஸ்ட் லைக் தட் தூக்கி வைக்க மாட்டாங்க. ரகு, அதுதானே பேசப்பட்டது. இந்த தேர்தலில் நிதிஷ்குமாரை பலவீனப்படுத்துறதுதான் பாஜகவுடைய பிரதான நோக்கம். பாஜக முதல்வர் தான் இந்த முறை வருவார், ஒருவேளை என்டிஏ ஜெயித்தாலும் அப்படின்னு தான் பேசப்பட்டது. ஆனா அதிக தொகுதிகள் அப்படின்றத வந்து உறுதிப்படுத்தி மீண்டும் தன்னை வந்து பீகார் அரசியல்ல பொசிஷன் பண்ணிட்டாரான்னு பேசிட்டு இருந்தோம். அது வந்து ஒரு நியாயமான கேள்வியா தான் இருந்தது. ஏன்னா 43 சீட்டை வச்சுக்கிட்டு அவர் வந்து 5 வருஷம் ஓட்டிட்டாரு. பிஜேபி வந்து அப்பவே எதுவும் பேசல. அதிக சீட்ஸ் வச்சிருந்தா கூட அவரை வந்து கண்டினியூ பண்ண விட்டாங்க. இப்ப 30 சீட்டு கூட வேற கிடைச்சிருக்கு அவருக்கு. இப்ப அதிகம் கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்ல, அவருக்கு வந்து அந்த மறதி பிரச்சனை இருந்தது. அவருக்கு பெரிய வாரிசு யாரும் வந்து இன்னும் குரூம் பண்ணி பையன் இருக்காரு. ஆனா வந்து என்னுடைய இவர் தான் வாரிசுன்னு சொல்லல, சக்சஸர் அப்படின்னு யாரையும் காமிக்கல. அதனால இந்த வாட்டி வந்து பிஜேபி அதிக அளவுல அதிக வித்தியாசத்துல சீட்ஸ் கிடைச்சிருந்ததுன்னா மேபி அவங்க அது மாதிரி செஞ்சிருக்கலாம் பீகார்ல. அப்புறம் அந்த ஹிந்தி பேசும் பண்ண முடியல. இப்ப மறுபடியும் ஆர்ஜேடி கூட போவார்லன்னு அந்த பிரச்சனை இருக்கு. அது இருக்கு. ஏன்னா போன தடவை அவங்க கொடுத்தது காரணம் ஆர்ஜேடி 75 சீட் இருந்தது, பாஜக 74 தான் இருந்தது. நீ 74 வச்சு என்ன முதல்வர் ஆக்குறியா, இல்ல நான் அந்த 75ஓட சேர்ந்து முதல்வர் ஆகுறேன். அதுவும் மட்டும் இல்ல, 43 இருக்கும் போதே இவங்க பெருந்தன்மையோடயோ இல்ல வேற ஏதோ காரணம் 75 அப்ப ஆர்ஜேடி இருந்தது இல்ல. ஆமா, அப்படி போக முடியாது. இல்ல இவங்க வந்து அந்த நிதிஷ் கட்சியை உடைக்க முடியல. அவருடைய எம்எல்ஏஸ் எல்லாம் அவருக்கு லாயலா இருக்கிறாங்க. ஆனா பிஜேபிக்கு மனசோரத்துல என்ன இருக்குன்னா, ஹிந்தி பேசும் மாநிலங்கள்ல அவங்க முதலமைச்சர் நாற்காலி ஆக்குபை பண்ணாத ஒரே ஸ்டேட் பீகார் தான். இது வரைக்கும் பக்கத்திலேயே அவங்க போகல. அது வந்து அவங்களுக்கு ஒரு ஆதங்கமா இருக்கும். இவர் படுதோல்வி அடைஞ்சிருந்தா ஒருவேளை அவரா கொடுத்திருக்கணும். இல்ல, அவரை துணை பிரதமர் அப்படின்னு அவர் எஸ்கலேட் பண்ணி அதற்கு பிறகு இங்க பாஜக அவரோட உடல்நிலை அதற்கு இடம் கொடுக்காது. அந்த மாதிரி அவர் உடல்நிலை இடம் கொடுக்கணும்னு தெரியல. அவங்க வெயிட் தான் பண்ணியாகணும். இப்போ அவர் வந்து இப்ப அவரும் டெலிவர் பண்ணிட்டாரு. இப்ப நீங்க அவருடைய ஆட்சிக்கான ஒரு ரெஃபரண்டம் தான் இது. அதுல அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா வெளியில வந்துட்டாரு. இப்ப எதுவும் பண்ண முடியாது. பட் வந்து ஆக்சுவலா பெருமாள் மணி போன இதுல அவர் பேசுனதை வந்து நான் ஒன்னே சொல்லணும்னு நினைச்சேன் கார்த்திகேயன். பிஜேபி வந்து இப்போ ராஜஸ்தான்ல, மத்திய பிரதேஷ்ல, சத்தீஸ்கர், ஒடிஷால வந்து கொஞ்சம் லெசர் நோன் லீடர்ஸ் கொண்டு வந்திருக்காங்களே. இது காங்கிரஸ் செஞ்ச தவறு. இது ரீஜனல் லெவல்ல பவர்ஃபுல் லீடர்ஸ் வரக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக செஞ்சாங்க. பட் மோடிக்கு பிறகு இது வந்து பூமராங் ஆகும் நான் சொல்றேன். இப்போ வந்து நீங்க பீகார்லயே காங்கிரஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இல்லாதனால கட்சி சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. நீங்க முகம் தெரியாதவர்களை நீங்க வந்து
சத்தீஸ்கர் முதல்வர் பேர்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியல, ராஜஸ்தான்ல யார் முதல்வர்னு கேட்டா சொல்ல முடியல. அதுவும் நீங்க வந்து மத்திய பிரதேசல இந்திரா காந்தியோட காங்கிரஸ் பண்ணதுதான் இன்னைக்கு மோடி அவங்க பண்ண தவறு. அந்த பண்ண தவறு இன்னைக்கு வரைக்கும் மமதா பானர்ஜி வந்து அவ்வளவு பாப்புலரா வெஸ்ட் பெங்கால்ல வந்து காங்கிரஸ்காரங்களா இருந்து வந்திருக்காங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் அததானே விரும்புறாங்க, ஆர்எஸ்எஸ் அதுதானே விரும்புறாங்க. இல்ல மோடி வந்து ஆர்எஸ்எஸ் பேச்சு கேட்டு பண்ணல. நான் வந்து அது சிவராஜ் சிங் சௌஹானே இருந்தாலும் கூட என்னுடைய இதுதான் திக்தா தான் அங்க இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணதுக்காக பண்றாரு அவரு. அது லாங் ரன்ல மோடி இருக்கிற வரைக்கும் அவரே கூட ஜெயிச்சு கொடுக்கிறார், அதை நான் மறுக்கல. அவரோட பாப்புலாரிட்டி அவருடைய ஆளுமை வந்து சட்டசபை தேர்தலையும் உதவி செய்யுது. அவருக்கு அப்புறம் இந்த மாதிரி கரிஸ்மேட்டிக் லீடர் யாரு இருக்கு? அதுக்கப்புறம் தான் இந்துத்துவங்கிற ஐடியாலஜி போதும்னு நினைக்கிறாங்க. அந்த ஐடியாலஜி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும், நல்லதோ கெட்டதோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும், அதை கொண்டு செல்வதற்கு ஒரு லீடர். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். இதுல என்னன்னா, பாராளுமன்ற தேர்தலில் இந்த ஹிந்தி பெல்ட் இருக்குல்ல, அதுல 17% அதிகமா பாஜக வாங்குறாங்க, 57 58 வாங்குறாங்க. மோடிங்கிற ஃபேஸ் வருது. சட்டமன்ற தேர்தல்ல 40 42 தான் இருக்கு. அப்ப இந்த ஹிந்துத்துவங்கிற அஜெண்டா ஒர்க்கா இருந்ததுன்னு வைங்களேன், சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் ஒரே மாதிரி வரல. அது மட்டும் காரணம் இல்ல. உங்களுக்கு காங்கிரஸ் மாதிரியான நேஷனல் பார்ட்டி சில இடங்கள்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இல்ல சார், ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து ரொம்ப சார் அதுதான். எப்படின்னா மத்திய பிரதேசத்துல சட்டமன்ற தேர்தல் 42 தான், பாராளுமன்ற தேர்தல் 57. நீங்க பீகார்லயும் அதான் நிலைமை, உத்தரப்பிரதேசத்திலயும் அதான் நிலைமை. அப்ப என்னன்னா, அவங்களே இந்த இந்துத்துவா விட்டு மென் இந்துத்துவாக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் தலைவருடைய உரையெல்லாம் அதான் சொல்லுது. அவங்க என்னன்னா, வளர்ச்சிங்கிறத தான் அவங்க வந்து முன்னெடுக்கிறாங்க. பொருளாதார இன்னொன்னு கார்த்திகை வந்து இந்து மோகன் பாகவத்துக்கே தெரியும், நம்ம ஐடியாலஜியை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு கரிஸ்மேட்டிக் ஃபிகர் வேணும். வெறும் ஐடியாலஜியை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தா பவர் எப்படி வரும்? பவர் மோதிங்கிற ஒரு பர்சன் வழியா தான் வரும். 1925ல ஃபார்ம் பண்ண ஆர்எஸ்எஸ்க்கு இப்பதானே ஒரு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் தானே நீங்க வந்து ஸ்திரமா ஆட்சி செய்ய முடியுது. அந்த ஐடியாலஜி அவங்களுக்கு வந்து மோதி மாதிரி இன்னொருத்தர் கிடைப்பாங்களான்னு பாப்பாங்க. மேபி நம்ம சொல்றதை கேட்கிற ஒரு ஆளு. ஏன்னா மோடி அவர் எடுக்கிற முடிவுகள்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் ஓட சேர்ந்து செய்யறான்னு நினைக்கல. இப்போ அவர் குஜராத் சீஃப் மினிஸ்டர் இருக்கிற போதே ஆர்எஸ்எஸ் சொல்ற விஷயங்களை கேட்காம தன்னிச்சையா அவர் முடிவு. வெளிப்பாடு தான் சமீபத்திய பேச்சு. ஒருத்தரை மட்டும் நம்பி இல்ல, இன்னும் தலைவரை போட முடியல. ஐடியலிஸ்டிக்கா அவங்க பேசுறாங்க, ஆனா நடைமுறையில அது இன்னும் தேசிய தலைவரை 1.5 வருஷமா போட முடியலையா? ஆமா, அதுவும் இருக்கு. அது